ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025க்கான எஜுகேஷன் மெத்தடாலஜியில் முழு மதிப்பெண் பெறுவதற்கான வகுப்புகள் மற்றும் தேர்வுகள் நம்முடைய கல்வி மையத்தின் மூலம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் முந்தைய பிஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட வினாக்கள் மற்றும் அதனுடைய விரிவான விளக்கத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம். இன்றைய வினா மற்றும் அதனுடைய விரிவான விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 6 ஏற்கனவே நம்ம கொஷின் நம்பர் 5 வரைக்கும் போட்டிருக்கோம். இது டெய்லியும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். கொஷினை பாருங்கள். எஜுகேஷன் ஃபார் ஆல் ப்ரோக்ராம் வாஸ் இம்ப்ளிமெண்டட் ஃப்ரம் தி இயர் டேஷ், அதாவது அனைவருக்கும் ஆரம்ப கல்வி என்பது டேஷ் ஆண்டிலிருந்து செயல்பாட்டிற்கு வந்தது. பிஜிடிஆர்பி 2021-22, அதாவது லாஸ்ட்டாக நடந்த பிஜிடிஆர்பி வினாக்களை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். சரி, இதற்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 1993-94, 2001-2002, 1999-2000, 2000-2001. அனைவருக்கும் ஆரம்ப கல்வி என்பது எந்த ஆண்டிலிருந்து செயல்பாட்டுக்கு வந்தது அப்படின்னாக்கா கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 2000-2001. சரி, இந்த வினாவிற்கான விரிவான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் ஆரம்ப கல்வி எஜுகேஷன் ஃபார் ஆல் என்பது உலகளவில் யுனெஸ்கோவின் தலைமையில் 1990 தொடங்கப்பட்ட ஒரு முயற்சி. ஆனால் இந்தியாவில் இந்த திட்டம் 2000-2001 சர்வ சிக்ஷா அபியான் SSA என்ற பெயரில் முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்தது. SSA வந்து எப்போ செயல்பாட்டிற்கு வந்ததுன்னு கேட்கலாம். இப்போ 2000-2001. சரி, இதற்கான முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னாக்கா 2000-2001 இந்திய அரசு மற்றும் உலக வங்கி இணைந்து SSA திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. அடுத்தது பார்த்தோன்னா இதன் நோக்கம் 6-14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதாகும். அடுத்தது 3வது பாயிண்ட் பார்த்தோன்னாக்கா 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 2002 நடந்தது. இது மூலம் கல்வி ஒரு அடிப்படை உரிமையாக அங்கீகரிக்கப்பட்டது. இந்த 3மே வந்து முக்கியமான பாயிண்ட்டுகள். இந்த பாயிண்ட்டை கொடுத்தும் வந்து நம்மளுக்கு வினாக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? அதாவது SSA என்ற திட்டம் யார் உதவியுடன் செயல்பாட்டுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாக்கா உலக வங்கி அப்படின்னு வரும். பிஜிடிஆர்பி முந்தைய தேர்வில் கேட்கப்பட்ட எஜுகேஷன் சைக்காலஜியுடைய அனைத்து வினாக்களுக்கும் விரிவான விளக்கத்துடன் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுற அனைத்து மாணவர் ஆசிரியருக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 செட்டாக இருக்கும். அதாவது 2001 2010 வரைக்கும் ஒரு தனி புக்லெட்டு, அதே போல் 2011 2018 வரைக்கும் உள்ள கொஷின் பேப்பர் அது ஒரு தனி புக்லெட்டு, அதே போல் 2021 22 வரைக்கும், அதாவது லாஸ்ட்டாக நடந்த பிஜிடிஆர்பியினுடைய எஜுகேஷன் சைக்காலஜி ஒட்டுமொத்த கொஷின் பேப்பரும் தனி புக்லெட்டாக ஆக மொத்தம் 3 புக்லெட்டாக நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுற அனைத்து மாணவர் ஆசிரியர்களுக்கும் இது கொடுக்கப்படும். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 மீடியத்திலும் நம்ம புக்கில் தரோம். இது வந்து இங்கிலீஷ் மீடியம், ஃபுல்லாகவே இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும். அதே போல் தமிழ் மீடியத்துக்கும் நம்ம தனியாக தரோம். இந்த மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வித் டீட்டெயில் ஆன்சர் நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக வந்து எஜுகேஷன் சைக்காலஜியில் ஒரு முழு மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அதே போல் யூனிட் வைஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் பிஜிடிஆர்பியில் மேஜருடன் இந்த சைக்காலஜிலையும் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.